டாஸ்மாக் விவகாரம் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் தொடர்பாக இடி மேல் நடவடிக்கை எடுக்க தடை விதித்து உயர்நீதிமன்றம் தற்போது ஆணை பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான விவரங்கள். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் இடங்கள்ல சோதனை நடத்துவதற்கான அதிகாரமே இல்லை என்றும், மேலும் அந்த நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்கள்ல அவர்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து இன்றைக்கு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்குல வழக்கு விசாரணை 4 வாரத்துக்கும் நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது, டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக பல்வேறு இடங்கள்ல தமிழகத்துல அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதன் அடிப்படையில தான் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் வீடுகளையும் அலுவலகங்களையும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அதற்கு வீடுகள் மற்றும் அந்த அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். இந்நிலையில தான் அந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு விசாரணையின் போதுதான் அமலாக்கத்துறைக்கு நடவடிக்கை தடை விதிக்க வேண்டும் என்றும் சீலை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கினுடைய பரபரப்பான விசாரணை என்பது நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் வி லட்சுமி நாராயணன் ஆகியோருடைய அந்த அமர்வுல நடைபெற்றது. அப்போது நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார்கள். அதனால் அது பதிலளிக்க முடியாமல் அமலாக்கத்துறை திணறியது. குறிப்பாக எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சீல் வைத்தீர்கள், என்ன ஆவணங்கள் கைப்பற்றினீர்கள், என்ன இவர்களுக்கான தொடர்பு வைத்த என்ன ஆதாரங்கள் உள்ளது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார்கள். ஒரு கட்டத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் SP ராஜு தங்களுக்கு சீல் வைப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும், நாங்கள் சீலை அகற்றி விடுகிறோம், கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதன பொருட்களை எல்லாம் நாங்கள் திருப்பி ஒப்படைத்து வருகிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதிகள் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த இடைக்கால உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவில் தான் இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு, இந்த சோதனை நடவடிக்கைகள், சீல் வைத்த நடவடிக்கைகள் என அனைத்துக்குமே தடை விதித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த சீலை அகற்ற அமலாக்கத்துறை ஒத்துக்கொண்டது. அதே போல அந்த மின்னணு சாதன பொருட்களை, பறிமுதல் செய்யப்பட்ட அந்த மின்னணு சாதன பொருட்களையும் அதை திரும்ப ஒப்படைக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த ஆதாரங்களும் இல்லாத நிலையில சோதனை நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக இந்த உத்தரவில குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.